بسم الله الرحمن الرحيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய முஸ்லிம் பெண்களுடைய நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் சென்று வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் பெண்கள் எல்லா விஷயங்களிலும் மிகவும் மோசமான நிலையில் நடத்தப்பட்டதை வரலாறுகளில் ஆங்காங்கே நெடுக நம்மால் பார்க்க முடியும். ஒரு 10 வருடத்துக்கு பிறகுதான் பெண்களுக்கு ஓரளவுக்கு அவர்களை மனித இனத்தோடு சேர்க்கலாம் என்று கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாம் பெண்களை பற்றி, பெண்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய உரிமைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். சில நேரங்களில் ஆண்களுக்கு நிகராக, ஆண்களை போன்று சில உரிமைகளை பெண்களுக்கும் இஸ்லாம் தருகிறது. சில நேரங்களில், சில விஷயங்களில் பெண்களை விட ஆண்களுக்கு கூடுதலாக இஸ்லாம் உரிமைகளை வழங்குகிறது. சில நேரங்களில் சில விஷயத்தை கவனத்தில் கொண்டு ஆண்களை விட பெண்களுக்கு இஸ்லாம் முன்னுரிமையை தருகிறது. ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகை தருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹப்புன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபதி, இந்த தகவலை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு கண்ணியத்தை தருகிறது, பெண்களை இஸ்லாம் மதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த தகவலை நான் தருகிறேன். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், நான் யாரிடத்தில் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் நான் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், உம்முக, உன்னுடைய தாய், நீ முதலில் நல்ல முறையில் நடந்து கொள்ள தகுதி வாய்ந்தவள் உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். அந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, தாய் என்று சொல்லிவிட்டீர்கள், அடுத்த நபரை சொல்லுங்கள், என்னுடைய தாய்க்கு பிறகு நான் யாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று 2வது கேள்வியை கேட்கிறார். அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாய் தான் என்று 2வது முறையும் சொல்கிறார்கள். அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கிறார், அவர் முடிக்கிற மாதிரி இல்ல, சரி தாயை சொல்லிட்டீங்க, 2 முறையும் சொல்லிட்டீங்க, அதுக்கு அடுத்து யாரு, தாய்க்கு பிறகு யாரு என்று கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய் தான் என்று சொல்கிறார்கள். 3 முறையும் தாய் தாய் தாய். அதற்கு பிறகு அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, தாயை 3 முறை சொல்லிவிட்டீர்கள், இதற்கு பிறகு யார் என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூக, உன்னுடைய தந்தை. இங்க பாத்தீங்களா, பிள்ளைக்கு தாய் நிறைய தியாகங்களை செய்து பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்ற ஒரே காரணத்துக்காக, தன்னுடைய இரத்தத்தை குழந்தைக்கு பாலாக தந்திருக்கிறாள் என்ற ஒரே காரணத்துக்காக, குழந்தையை 10 மாதம் சுமந்து வேதனையை அனுபவித்திருக்கிறாள் என்ற ஒரே காரணத்துக்காக நபி அவர்கள் இந்த இடத்தில் 3 முறையும் தாயை முற்படுத்துகிறார்கள். தந்தைக்கு போனா போகுதுன்னு ஆறுதல் பரிசு. 4வது இடம், 3 இடமும் தாய்க்கு. அப்ப இதை விட ஒரு கண்ணியம் பெண்களுக்கு இருக்கிறதா? எந்த மார்க்கத்திலேயாவது இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை நீங்க பார்க்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. ஆண்களே, ஒரு பெண் 4 விஷயத்துக்காண்டி மணமுடிக்கப்படுகிறாள். லி மாலியா, பொருளுக்காக, ஒலி ஜமாலியா, அழகுக்காக, ஒலி ஹசபியா, கோத்திரம் குலத்திற்காக,
ஒலி தீனியா, மார்க்கத்துக்காக நபி அவர்கள் 4 விஷயத்தை சொல்றாங்க. முதல் மனுஷன் எதை பார்க்கிறான்? நபி அவர்கள் அந்த ஆர்டர் படி சொல்றாங்க. மனுஷன் எதை பார்க்கிறானா? காசை பார்க்கிறான். ஒரு பெண்ணு பணக்காரியான்னு பார்க்கிறான். இவ்வளவு கல்யாணம் முடிச்சா வரதட்சணை நிறைய கிடைக்குமான்னு பார்க்கிறான். இது அடுத்து அழக பார்க்கிறான். அடுத்து குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், உயர்ந்த குடும்பமா, கோத்திரம் எப்படிப்பட்ட குடும்பம், பெரிய பெரிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய கோத்திரமா, இப்படி பார்க்கிறான். 4வது தான் மார்க்கத்தை பார்க்கிறான். ஆனா வெற்றி எதுல இருக்கு தெரியுமா? நீ பார்க்கிறிய காசு, அதுல உனக்கு வெற்றி இல்ல. காசு உள்ளவளை திருமணம் முடித்தால் உனக்கு வெற்றி கிடைக்காது. அழக மட்டும் பார்க்கிற, அதை பார்த்து திருமணம் முடிச்சா நீ வெற்றி அடைய முடியாது. கோத்திரம் குலத்தை மட்டும் பார்க்கிற, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உன்னால் வெல்ல முடியாது. வெற்றி எதுல இருக்கு தெரியுமா? நீ 4வதா தள்ளிட்டியே, கடைசியில வச்சிருக்கியே தீன், மார்க்கம். அந்த மார்க்கம் உள்ளவளை நீ முடித்தால் உனக்கு வெற்றி இருக்கிறது. மார்க்கம் உள்ளவளை மனம் முடித்து நீ வெற்றியை அடை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எங்க இருக்கு? சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல பெண்மணி ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் காரணமாக இருப்பாள் என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கண்ணியம்! இந்த கண்ணியம் எல்லாம் எப்ப கிடைக்கும்? வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த உலகம் ஒரு இன்ப பொருள், ஓ கைரு மத்தாயிஹா, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பம், சிறந்த இன்பம், பாக்கியம் என்ன தெரியுமா? அல் மரஅத்து சாலிஹா, நல்ல பெண்மணி. பெண்ணா பிறந்துட்டா இந்த சிறப்பு அடைய முடியாது. வெறும் ஆணா பிறந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட மதிப்பு அல்லாஹ்விடத்தில் எப்படி மதிப்பு கிடைக்கும்னா அந்த நற்குணங்கள் சேரும் போதுதான், மார்க்க பிடிப்பு சேரும் போதுதான். இதை நாம கவனத்தில் வைக்கணும். இன்றைக்கு பெண்களுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறார்? இஸ்லாத்துல அடிப்படையான விஷயம், முதல் தூண் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அவன் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், எல்லாத்துக்கும் அவன் தான். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இதை நம்பினாத்தான் அல்லாஹ்வை நம்பினவங்களா நம்ம ஆக முடியும். இந்த விஷயத்துல நாம நிஜமா நடக்கிறோமா? அல்லாஹ்வை நம்ம நிஜமா நம்புறோமா? யோசிச்சு பாருங்க. பெண்களுடைய நடவடிக்கை எடுத்து பார்த்தோம்னா, தர்காக்களுக்கு போறாங்க. ஒரு நோய் வந்துருச்சா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா, சிரமம் இருக்குதா, செல்வம் வேணுமா, எதா இருந்தாலும் உடனே வண்டியை ஏடு, ஓடு பொட்டல் புத்தர் தர்காக்கு, இல்லன்னா கோரிப்பாளையம் தர்காக்கு போ. இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஒரு நன்மை தேவைப்பட்டால் உடனே தர்காக்கு செல்றத பாக்குறோம். இது நல்ல பெண்களுக்கு அழகு கிடையாது. மூமினான பெண்களுக்கு அழகில்லை. ஒரு பெண்ணுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல அடியார், அவருடைய வரலாறு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுறாங்க. இப்ராஹிம் அவங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக புரிந்து கொண்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் உள்ளதி அமரக பிஹாதா. இந்த கேள்வியை தான் பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆண்களும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் உள்ளதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு கட்டளையிட்டானா? எங்களை இந்த பாலைவனத்தில் விட்டுவிட வேண்டும் என்பது இறைவனுடைய உத்தரவா என்று ஒரே கேள்வியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையா இது கேட்கிறாங்க. எந்த நிலைமையில? கையில குழந்தையை வச்சிருக்காங்க. அப்ப இப்ராஹிம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, ஆமா நாம் ஆமா என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லாயுலையோனா, அப்படி என்றால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான்,
அல்லாஹ் எங்களை அழித்து விட மாட்டான் என்று ஹாஜர் அவங்க சொல்றாங்க. மனசுல எவ்வளவு ஈமானிய உறுதி இருந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளை மேல நம்பிக்கை இருந்தா இந்த வார்த்தை அவர்களிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு தியாகம் செய்ய முன் வருவோமா? ஆனா முன் வந்தாங்க. இப்ராஹிம் அவங்க தூரமான இடத்துக்கு போறாங்க. மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டாங்க. மனைவி பார்க்க முடியாத ஒரு இடத்துல போய் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. இறைவா, மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல, தண்ணீரே இல்லாத இடத்துல, செடி கொடிகள் முளைக்காத பாலைவன பூமியில என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நீ தான் அவர்களுக்கு அருள் புரியணும் என்று துவா செய்யறாங்க. தூரமான இடத்துல போய் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அங்க பேசல, மனைவி மக்கள்கிட்ட பேசி கவலை வந்து பாசம் மிகைத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இப்ராஹிம் அவர்கள் வாயை திறக்கல. தூரமான இடத்துக்கு போய் துவா செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான். அவங்களும் அந்த சோதனையில ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது. தண்ணீர் தீர்ந்து போய் விடுகிறது. உணவும் இல்ல, பக்கத்துல ஆளும் இல்ல, குழந்தைக்கும் பால் கொடுக்க முடியாது. தாய் சாப்பிட்டாதானே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். தாய்க்கே தண்ணிக்கு வெளியே காணா, தாய்க்கே சாப்பாட்டுக்கு வெளியே காணா, குழந்தைக்கு எப்படி பால் வரும்? குழந்தை கதறுது. இஸ்மாயில் அவங்க கதறாங்க. ஒரு பெண்மணி குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு தன்னந்தனியாக உயிருக்கு போராடுறாங்க. இங்க இருந்து பார்த்தா தண்ணி வர மாதிரி தெரியுது. அங்க போறாங்க. சரி, இங்க மனிதர்கள் வருவார்களா என்று வருகிறார்கள். சஃபாவுக்கும் அர்வாவுக்கும் மத்தியில 7 முறை ஓடுகிறார்கள். அந்த வரலாறு தெரியுமா யாருக்காவது? ஹஜ்ஜுக்கு என்ன செய்யறோம்? எதுக்கு? ஹாஜின்னு பட்டம் வாங்கணும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய நோக்கத்தை பாருங்க. போயிட்டு வந்தா ஹாஜின் பட்டம் வாங்கணுமா? 2 தடவை ஹஜ் செஞ்சா அல் ஹாஜின் பட்டம் கிடைக்குமா? மக்களுடைய நோக்கத்தை பாருங்க. ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன தெரியுமா? போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது இல்ல, ஜாமான்தத்தை வாங்கிட்டு வர்றது கிடையாது, ஹாஜின்னு பட்டம் வாங்கிறது கிடையாது. ஹஜ்ஜுடைய முழுமையான நோக்கம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செஞ்ச மாதிரி, இப்ராஹிம் அவங்க தியாகம் செஞ்ச மாதிரி, அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையை போல் நமக்கும் நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவதில் நாம சளைக்க கூடாது. இந்த ஒரே நோக்கம்தான். குர்பானி எதுக்கு கொடுக்கிறோம்? ஆட்டை அறுக்கிறோமே எதுக்கு? நல்ல வருஷ கணக்கா கறியை வச்சு திங்கிறது மட்டுமா நோக்கம்? நல்ல சாப்பிடலாம், ஆனா சாப்பிடுறது மட்டும் நோக்கம் விளங்கிறாதீங்க. சாப்பிடுறதுக்காக மட்டும் அல்லாஹ் குர்பானி அறுக்க சொல்லல. அதுல இன்னொரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வு கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைக்கணும், ஹாஜருடைய தியாகத்தை நினைக்கணும். அதான் குர்பானியுடைய நோக்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு. அங்க இங்கேயும் ஓடுறாங்க அந்த பாலைவன பூமியில. அந்த வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வெப்பமுள்ள பூமி, கடுமையான வெப்பம். எந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் கொதிக்கும். நம்ம அடுப்புல கொதிக்க வச்சுட்டு இறக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பகல் நேரத்துல தண்ணீர் கொதிநிலையில இருக்கும். குளிர் அடிச்சாலும் கடுமையான குளிர், பைப் எல்லாம் வெடிக்க ஐஸ் கட்டியாயி மோசமான காலநிலை நிலவக்கூடிய பகுதி. அவ்வளவு வெயில் நிறைந்த அந்த நேரத்துல ஒரு பெண்மணி கை குழந்தையை வச்சுட்டு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வை ஏசல. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உன்னை நம்பி வந்தேன், உன்னை நம்பி என் புருஷனை அனுப்பி விட்டேன், பத்தியா என்ன கைவிட்ட பத்தியா, நீலாம் அல்லாவா அப்படின்னு பேசுற பெண்களை பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன கஷ்டத்து வந்துட்டதுனால இப்படி அல்லாஹ் மறந்து பேசுறத பார்க்கிறோம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500
80168989. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சலிமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்படி பேசலாமா? அவங்களுடைய ஈமான் எப்படி? ஒரு தடவை அலைஞ்சாங்க, 2 தடவை அலைஞ்சாங்க, 7 தடவை அலைஞ்சாங்க. எத்தனை தடவையும் அலைய தயாரானார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் காப்பான் என்ற நம்பிக்கை அவருடைய மனதில் ஆழ பதிந்திருந்தது. அல்லாஹ்வுடைய உதவி பிறகு வருகிறது. அல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை கொடுக்கிறான். அந்த தண்ணீருடைய பாக்கியத்தை எல்லா பேரும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது என்னமோ பல வருஷத்துக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான நீரூற்று. ஆனால் அதனுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் அந்த நீரை பருகிறாங்க, தங்களுடைய நாடுகளுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. தீர மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி கிடைத்தது? அல்லாஹ் மேல அவர்கள் வைத்த உறுதியான நம்பிக்கை, ஈமானிய உறுதி. ஆம்பளைங்க மட்டும் கிடையாது, பெண்களும் அப்படி நடக்கணும். ஆனா இன்னைக்கு பெண்களுடைய நடவடிக்கை என்ன? ஒரு நோய் வந்துருச்சுன்னா உடனே தர்காவுக்கு ஓடுறது. குழந்தைக்கு உடம்பு முடியலையா அல்லாட்ட கையேந்து, அல்லாஹ் எதுக்கு நீ நம்புன? நீ முஸ்லிமா இருக்கிறே, ஏன் இருக்கிற? அல்லாஹ்வை நம்பினால. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபி நம்தா. அல்லாஹ் அடியானுக்கு பத்தலையான அல்லாஹ் கேட்கிறான். அல்லாட்ட நீ என்ன குறைய கண்ட? அல்லாஹ்வை விட்டு விட்டு அடுத்த ஆள்கிட்ட போறியே, அல்லாட்ட உனக்கு என்ன குறைய கண்ட? நீ அல்லாட்ட எதுல குறைச்சல் இருக்குது? அல்லாஹ் பத்தாத உனக்கு, ஒரு ரப்பு போதாத உனக்கு என்று அல்லாஹ் கேட்கிறானே. நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு நோய் வந்த உடனே முட்டை எடுக்கிறது, முட்டையை அடைச்சு 4 தெரு பிரியக்கூடிய மத்தியில உடைக்கிறது. யாராவது வலிக்கு விழுந்து சாகிறதுக்கு முட்டையை கொண்டு வந்து நடு ரோட்ல உடைக்கிறது. எத்தனை பேர் வலிக்கு விழுவாங்க? கேட்டா அப்படி உடைச்சா டிஸ்டி கழியுமா? சூடத்தை ஏத்துறது, இதெல்லாம் மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம். நோயை நீக்கிறதும் நோயை தர்றதும் அல்லாஹ்வுடைய வேலை. நோய் நீங்கன்னா அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் உனக்கு குணமாக்குவான். அதை விட்டுட்டு தர்காக்களுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பாக்குறோம் யாருக்கு தர்கா. கேரளாவில் போனீங்கன்னா பீடி மஸ்தானுக்கு தர்கா. அவன் பேரை பத்தியலா, அவன் பேர்ல இருந்து தெரியும் அவுளியா கிடையாதுன்னு. பீடி மஸ்தானா? பீடி கொடுக்கறவன் எப்படி அவுளியாவா இருக்க முடியும்? மஸ்தான்னா என்ன அர்த்தம்? குடிகாரன் அர்த்தம், போதையில உள்ளவன் அர்த்தம். குடிகாரன் எப்படி அல்லாவின் நேசனா இருக்க முடியும்? நீ முத நேசிப்பியா? குடிகாரனை நீ நேசிப்பியா? மனுஷங்களாக நாம நேசிப்போமா? சுத்தம் இல்லாம நகங்களை 1 மீட்டர் அளவுக்கு வளர்த்துக்கிட்டு அதுல 1.5 படி அழுக்கு, குளிக்காம சட உளுந்திருக்கும் மண்டையில பைத்தியமா சுத்தி இருப்பான். இன்னைக்கு அவுளியாங்கிற பேரை கேட்டா யார் ஞாபகத்துக்கு வருது? குளிக்காம டவுசரோட தெருவுல சுத்துறானே அவன் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவுளியாங்கிறத இவன் தான் சொல்லி நமக்கு காட்டி இருக்காங்க. இது அவுளியாவை அல்லாஹ்வுடைய நேசம் இருக்க முடியாது. நீ நேசிக்க மாட்ட சுத்தம் இல்லாதவன, குடிகாரன நீ நேசிக்க மாட்ட. அல்லாஹ் எப்படி நேசிப்பான்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அவர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். யாருக்கு தர்கா பாக்குறோம்? யானைக்கு தர்கா. பொட்டல் புத்தூருக்கு போனீங்கன்னா அங்க யானைக்கு தர்கா. ஒரு யானை இருந்துச்சு, கோயில் யானை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த யானை செத்து போச்சு. உடனே அதுக்கு தர்கா. அந்த யானைக்கு ஒரு பேர் வேற. என்ன பேரு? அதுக்கு பேரு மொய்தீன் பிச்சையா. அந்த யானைக்கு பேரு மொய்தீன் இருக்காருல்ல, அவர் பிச்சையா போட்டாரா இந்த யானைய. யானை எப்படி பிச்சையா போட முடியும்? அவர் பிச்சையா போட்டாரா, அது பேர் மொய்தீன் பிச்சை. அந்த யானைக்கு ஒரு தர்கா.
அது செத்து போனவனே தூக்கி போட்டு அடக்கம் செய்யாம அதுக்கு ஜனாதா தொலை வச்சிருக்காங்க கூமுட்ட பயலுக. இப்படி நம்ம யானையை எல்லாம் அல்லாஹ்வை நம்ம நம்புறோமே, இது எப்படி ஈமானா இருக்க முடியும்? இது இறைநேசருடைய பண்பா, நல்ல பெண்களுடைய பண்பா? யானைக்கு என்ன தெரியும்? நல்லா சாப்பிட தெரியும். யானைக்கு என்ன தெரியும்? நிறைய சாப்பிடும், நிறைய பாத்ரூம் போகும், சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இதானப்ப அந்த பெரிய பிராணிக்கு தெரியும். அந்த யானையை கட்டிக்கிட்டு கூட்டம் போடுறத பாக்குறோம். இன்னும் சில இடங்களை பாத்தீங்கன்னா குரங்கு அவுளியா, அடப்பாவிகளா, ஹனுமான் அவுளியாங்கிறான், இஸ்லாத்துல இருக்குதுங்கிறான். இது எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும்? இப்படியே போச்சுன்னா காலப்போக்குல பூனை அவுளியா, பள்ளி அவுளியா, பாச்சா அவுளியா. ஒரு அவுளியாவுக்கு ஒரு வரமுறை இல்லையா? அவுளியாங்கிற பட்டை இவ்வளவு தரந்தாண்டு போச்சா? எப்படி எல்லாம் பந்தாடுறத பாக்குறோம். ரோட்ல ஒரு வேகத்தடை போட விட மாட்டேங்கிறான். ரோட்ல ஒரு வேகத்தடைய போட்டா இது 16 அடி அவுளியாங்கிறான், இது 30 அடி அவுளியாங்கிறான். இப்படி எல்லாம் நம்ம மூளையை அடகு வச்சு அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம இழக்கணுமா? இழக்க கூடாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான், அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லணும். நபிமாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாரை கூப்பிட்டாங்க? அப்துல் காதர் ஜெயிலானியே கூப்பிட்டாங்களா? ஷாவுல் அமீர் பாதுஷாவே கூப்பிட்டாங்களா? சேவலி அப்பாவே கூப்பிட்டாங்களா? சிந்தாமதாரே கூப்பிட்டாங்களா? என்னென்ன அவுளியாக்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமோ இவங்களை கூப்பிட்டாங்களா? இல்ல நபிமார்களுக்கு துன்பம் வரும்போது அல்லாஹ் அல்லாஹ்னு கிடந்தாங்களா? அல்லாஹ்வை கூப்பிட்டாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஒரு மூமினா இருந்தா உன்னுடைய வாயில இருந்து அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தை தான் வரணும். துன்பம் வரும்போது எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அல்லாஹ் உனக்கு பத்தாதான்னு கேட்கிறான். எதுல அல்லாஹ்ட்ட குறைய கண்ட நீ? எல்லாத்தையும் அல்லாஹ் தகுதி உடையவனா இருக்கிறானே. பாசமா அவன் பாசம் காட்டுற மாதிரி காட்ட முடியாது. ஆட்டலாம் அவன்கிட்ட உள்ள சக்தி மாதிரி யார்ட்ட இல்ல. நோயை நீக்கிறதா அவன் கைவசத்துல வச்சிருக்கான். எல்லாமே அல்லாஹ்ட்ட இருக்கும்போது அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுக்கு பத்தாதானே அல்லாஹ் கேட்கிறான். இது நம்ம படிப்பினை பெறணும். ஆக அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும். ஈமான்ல நம்ம ஆட்டம் காணக்கூடாது. சில நபர்களை நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வை நம்புவாங்க, தர்காவுக்கு போக மாட்டாங்க. ஆனா சில விஷயங்கள்ல சரிகிருவாங்க. என்ன? தர்கால இருந்து ஒரு பீர்னி வருது, ஒரு சாப்பாடு வருது, அல்ல ஃபாத்தியா ஓதி பூஜை பண்ணி புனஸ்காரம் செய்து ஒரு உணவு வருகிறது, இந்த சாப்பாடு அப்படி சாப்பிட்டுருவாங்க. இப்படி சாப்பிடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். நம்ம சாப்பிடலாமா? ஒரு சாப்பாட்டுல ஈமானை இழந்துடுறாங்க. அது மாதிரி தர்காவுக்கு நிறைய பேர் விரும்பி போறது கிடையாது. அந்த சந்தனக்கூடு வந்தா சில பேர் போவாங்க. எதுக்கு? அங்க நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கறதுக்காக வேண்டி, அங்க நடக்கக்கூடிய கூத்துகளை பார்த்து ரசிப்பதற்காக. ஒரு பக்கம் டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், அதை பார்க்கறதுக்காக. நிறைய விளையாட்டு ஜாமா இருக்கும், அதை பிள்ளைகளுக்கு காட்டி விளையாட்டு காட்டுறதுக்காக. இப்படி எல்லாம் நம்ம போகலாமா? இந்த துனியாவுடைய அற்ப விஷயங்களுக்காக முழு ஈமான் இருந்தா சிறுக்கு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நம்ம துவா செய்ய வேண்டாம்னு சொல்லல, அல்லாஹ்ட்ட கேளு, வேற யார்ட்டையும் கேட்காத என்றுதான் நம்ம சொல்றோம். அல்லாஹ்ட்ட எவ்வளவு வேணா கேளு, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வேணா தொழுகு என்று சொல்றோம். ஈமான்ல உறுதியாக இருந்த ஒரு பெண்ணுடைய வரலாற்றை நீங்கள் தெரியணும். அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்கிறான். லரபல்லாஹு மஸலன் இல்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை முன்னுதாரணமாக காட்டுகிறான். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஃபிரௌனுடைய மனைவி முன்னுதாரணம். இந்த விஷயத்துல இது காலத்து ரப்பிபினி நீ இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. அவங்க சொன்னாங்க, என்னுடைய இறைவா எனக்கு சொர்க்கத்தில் வீட்டை கொடு. அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க. ஃபிரௌன் சொன்னா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த கடவுள், நான் தான் உயர்ந்த கடவுள், என்னத்தான் நீ வணங்கணும். ஃபிரௌன் சொன்னா. ஆனா ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாங்க, நீ கடவுள் கிடையாது, உன்னை ஏத்துக்க முடியாது, நீ சாதாரண மனுஷன்தான், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள். ஃபிரௌனுடைய மனைவி சொல்றாங்க. ஃபிரௌன் ஒரு மன்னன், ஒரு அரசரா இருக்கிறார். ஃபிரௌனுடைய மனைவினா அவங்க யாரு? அரசி. ஒரு அரசிக்கு என்னென்ன சுகமெல்லாம் கிடைச்சிருக்கும்? நல்ல நாக்கு ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்கும், வகை வகையான ஆடைகள், விதவிதமான கண்ணை கவரக்கூடிய ஆபரணங்கள், முத்து மாளிகைகள், கோட கோபுரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஒரு அரசிக்கு.
ஆனால் அவர்கள் அந்த துனியாவுக்கு பார்த்துட்டு அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கல, நகைக்காக வேண்டி அசத்திக்கிறதுக்கு போகல, காசுக்காண்டி போகல, புகழுக்காண்டி போகல, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு. அது எவ்வளவு பெரிய தியாகம்! தினமும் கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு சிரமமே தெரியாது. ஆனா நல்ல பிரியாணியும் கரிமா திண்டு பழகிற நாக்குக்கு கஞ்சி குடிக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கும் முடியுமா? நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு திடீர்னு கஞ்சிக்கும் கூழுக்கும் போக முடியுமா? ரொம்ப சிரமம் தான். பஞ்சு மெத்தையில உருண்ட உடம்புக்கு கட்டாந்தரையில உருள முடியுமா? முடியாது. ஆனா முடிஞ்சது, ஒரு பெண்ணுக்கு முடிஞ்சது. எத்தனையோ ஆண்களுக்கு முடியாத ஒரு காரியம் ஒரு பெண்ணால் முடிந்தது. ஏன்? அவர்களுக்கு ஈமானிய உறுதி, ஈமானிய வலிமை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக, இந்த தௌஹீதுக்காக, ஏகத்துவ கொள்கைக்காக எதை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்ய தயார் என்று அந்த பெண்மணி வாழ்ந்து காட்டினாங்க. சும்மா விட்டான ஃபிரௌனு எல்லா சோங்களையும் பறிச்சான், கொடுமை செஞ்சான். அவங்க அப்பையும் அல்லாட்ட தான் கையேந்தினாங்க. அவங்க கோரிக்கை எல்லாம் அல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லான்னு ஒரு சொல்ல தவிர்த்து வேற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரல. சொன்னாங்க, ரப்பி என்னை காப்பாத்து, நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாத்து, அவனுடைய கூட்டத்தாருடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று. ரப்பி பினிலி பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடு, சொர்க்கத்தில் வீடு வேணும். அவங்க சொன்னது என்ன, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இந்த மாட மாளிகை வேண்டாம், ஆபரணங்கள் வேண்டாம், சொத்து பத்து வேண்டாம், புகழ் எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு, சொர்க்க வீடு வேண்டும், இந்த கொடுமையாளருடைய தீங்கிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்றாங்கன்னே. அந்த பெண்கள் மாதிரி நம்ம இருக்கிறோமா? சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது ஈமான் ஆட்டம் காணுதே. ஒரு சாப்பாடை கண்டா ஈமான் ஆட்டம் காணுதே. பிரியாணியை கொண்டு வந்து மூக்கு பக்கத்துல வச்சா அப்படியே கொள்கை எல்லாம் பறந்து போயிருது. இது என்ன ஈமான்? ஈமான் கிடையாது. ஃபிரௌனுடைய மனைவி மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. ஃபிரௌனுடைய மாளிகையில ஒரு வேலைக்காரி இருந்தார், ஒரு வேலைக்காரி பெண்மணி. அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மகள்களுக்கு தலை செய்து விடுவார், ஃபிரௌனுடைய குழந்தைகளுக்கு பணிவிடைகளை செய்வார். ஒரு வேலைக்காரி பெண்மணி ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை செய்விட்டு இருக்கும் போது சீப்பு கீழே விழுகுது. பெரும்பாலும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அகமது என்ற ஹதீஸ் நூல்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபிரௌனுடைய மகளுக்கு தலையை சீவிட்டு இருக்கும் போது சீப்பு கீழே விழுகுது. அப்ப அந்த பெண்மணி பிஸ்மில்லான் என்று சொல்லி அந்த சீப்பு எடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயரால் என்று சொல்லி அந்த சீப்பு எடுக்கிறாங்க. இப்ப ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறார், என்னுடைய வாப்பா தானே கடவுள், என்னுடைய வாப்பாவை நினைச்சு நீ இப்படி சொன்னீங்க என்று கேட்கிறார். அப்ப இந்த வேலைக்கார பெண்மணி சொல்றாரு, இல்ல ஓ வாப்பா கிடையாது, ஓ வாப்பாவுடைய கடவுளும் என்னுடைய கடவுளுமான அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னேன், ஓ வாப்பாவுக்கு நான் நினைக்கல, அவர் கடவுள் கிடையாது என்று சொல்கிறார். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு போகுது. ஃபிரௌன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த குழந்தை, அந்த வேலைக்காரி பெண்மணியை கொடுமை செய்யறான். அந்த வேலைக்காரி பெண்மணிக்கு நிறைய குழந்தைகள் வேற இருக்கிறது. எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், திருந்த மாட்டிக்கிறாங்க. அந்த பெண்மணி எதுல? அசத்தியத்துக்கு வர மறுக்கிறாங்க, சத்தியத்தின் பக்கம் உறுதியாக நிக்கிறாங்க. கடைசியில் ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? உணர்வு. முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்டுகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரை காட்சி, 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல்
9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நீ இந்த கொள்கையில இருந்தா என்ன கடவுளா நீ ஏத்துக்கிறாட்னா இதுதான் உனக்கு தண்டனை. ஒரு குழியை தோன்றான், செம்ப உருக்குறான், நெருப்ப ஊட்டுறான், அந்த நெருப்புக்குள்ள தள்ளுறான். குழந்தையோட நிக்கிறாங்க. பெண்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் குழந்தைகள் மேல. குழந்தைன்னு வந்தோனையுமே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு கொள்கைக்கு, ஈமானுக்கு சோதனை வரும்போது அந்த பெண்மணி துணிந்து தியாகம் செய்ய முன் வருகிறார். என் குழந்தைய நெருப்புல போடுவீங்களா? நெருப்புல போட்டாத்தான் என்ன விடுவீங்களா? தயாரா இருக்கிறேன். என் குழந்தையை தியாகம் செய்ய தயார், என்னை தியாகம் செய்ய தயார். ஆனால் இந்த கொள்கையை விட்டு தடம்புரல நான் தயார் இல்லை என்று சொல்கிறார்கள். திரௌன் அந்த குழந்தையெல்லாம் தூக்கி போடுறான். கடைசியில கை குழந்தை ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த பெண்மணி, அந்த அம்மா கையில வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய போடும்போது மட்டும் மனம் பதபதக்குது. பச்சை பாலகனா இருக்குது, ஒன்னும் தெரியாத உயிரா இருக்குது. இந்த உயிரை நெருப்புல போட்டு பொசுகிறது எப்படி? தடுமாறுறாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்தினால் அந்த குழந்தை அந்த இடத்தில் பேசுகிறது, தாயே எதற்கும் அஞ்சாதீர்கள், தைரியமாக இருங்கள். அல்லாஹ்வுடைய வேதனை, மறுமை வேதனை இந்த உலக வேதனையை விட கடுமையானது. அந்த நரக நெருப்பை எஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் பேசுகிறது. இந்த வேலைக்கார பெண்மணி குழந்தையும் தூக்கி போட்டு விட்டு தானும் அந்த நெருப்பிலே விழுந்து தியாகம் செய்கிறார். கொல்ல முடிஞ்சிச்சு, குழந்தையில கொல்ல முடிஞ்சிச்சு, உயிரை எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளத்துல இருந்து ஈமானை எடுக்க முடிந்ததா? எடுக்க முடியல. இப்படி இருக்கணும் பெண்கள், ஈமான்ல உறுதி உள்ளவங்களா இருக்கணும். ஆட்டம் காணக்கூடாது. எதுக்கெல்லாம் ஆட்டம் காண்றாங்க? மார்க்கத்துல பேய் இல்லைன்னு இருக்கு. பேய், பிசாசு, சூனியம், பில்லி சூனியம், இப்படி எத்தனையோ பிராடுகளை மார்க்கம் இல்லைன்னு சொல்லுது. இதெல்லாம் பிராடு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுது. பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, பில்லி சூனியம் ஒண்ணுமே கிடையாது என்று மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன, ஒரு நோய் வந்துருச்சுன்னா நமக்கு சூனியம் செஞ்சுட்டான், எவ்வளவு நமக்கு சூனியம் பண்ணிட்டான், பில்லி சூனியம் வச்சுட்டான், அப்படியே அதறத பாக்குறோம். பூசாரிய கூட்டி வர்றத பாக்குறோம். கூட்டிட்டு வந்து வீட்டுல ஒரு பூஜை நடக்குது. யாருடைய வீட்டுல? நம்ம மக்களுடைய வீட்டுல. மாற்று மத மக்கள் செய்யறாங்கன்னா அவங்க மதத்துல இருக்கு செய்யறாங்க, அதை நம்ம விமர்சிக்க முடியாது. அவங்க மதம் சொல்லுது செய்யறாங்க. ஓ மதம் உனக்கு சொல்லுச்சா? ஓ மார்க்கம் இஸ்லாம் உனக்கு சொல்லுச்சா? நோய் வந்துச்சா பூசாரிய கூப்பிடுன்னு சொல்லுச்சா? பில்லி சூனி எடுக்கிறவன்ட்ட போன்னு சொல்லுச்சா உனக்கு? அல்லாட்ட கேளு, இப்படி சொல்லுது. ஆனா இன்றைக்கு பார்த்தா ஒரு சின்ன மேஜிக்க செஞ்சா போதும், செஞ்சுட்டு எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா போதும் அப்படி நம்ம தயாரா இருக்கிறான். நீங்க மேஜிக் செய்யறாங்க, லாஜிக் இல்ல மேஜிக் அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பார்த்தா லாஜிக்கே இருக்காது. இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்போம். ஒரு மனுஷனை கொண்டு வருவான், 4 பூரா போடுறான், காலு தனியா தலை தனியா பிரிக்கிறான், தலை அசையுது, காலு அசையுது. பார்த்தோம்னா உடம்பு 4 துண்டா போட்டிருக்கான். இது சாத்தியமே இல்ல, பெரிய அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை செய்யறவன் சொல்றான் இது பொய், இது மேஜிக்கு, இது தந்திர வித்தை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இத பண்ணிட்டு எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் இந்த மக்கள் நம்ப தயாரா இருக்கிறாங்க. ஈமான் எப்படி இருக்குது? இப்படி சில விஷயங்களை பார்த்து ஏமாந்து நமக்குரிய நிலையை பார்க்கிறோம். நீங்க மதுரையில கூட பார்த்திருக்கலாம். பல இடங்கள்ல என்ன செய்வான்னா, பாம்பாட்டி பாம்பை காட்டுன்னு முதல்ல ஆரம்பிப்பான். 4 பாம்பை வச்சிருப்பான், பல்லு புடுங்கின பாம்பை வச்சுட்டு நான் பாம்பை காட்டுறேன்னு ஆரம்பிப்பான். மக்கள் எல்லாம் பாம்பை காட்டுறான்னு போய் நிப்பாங்க. ஒரு கூட்டம் கூடிருமா, கூட்டம் கூண்டதுக்கு பின்னாடி பையன் என்ன செய்வான், ஜக்கம்மா வர்றான்னு ஒரு பொம்மையை எடுப்பான். எடுத்து யாரும் இங்க நகரக்கூடாது, எவனாவது நவண்டீங்கன்னா ரத்தவாந்தி எடுத்து செத்து போயிருவீங்க சொல்லுவான். எவனும் நகர மாட்டான், எல்லாம் பயந்து அப்படியே நிப்பான். அடுத்து அவன் கடைசி அவன் நோக்கத்துக்கு வருவான். ஜக்கம்மா சொல்றா ஜேபுல உள்ள காசெல்லாம் எடுன்னு சொல்றா. எடுத்து என்ன செய்வான், அப்படியே போடுவான். போட்டுட்டு நடுங்கிட்டு அவன் இந்த எரிஞ்சு போன
சாம்பல் வச்சிருப்பான் பத்தீங்களா, ஒன்னுத்துக்கு உதவாத சாம்பல். அந்த சாம்பல் வாங்கிட்டு போவான் 100 ரூபாய் 200 ரூபாயை கொடுத்துட்டு. இப்படி மக்கள் நம்பி ஈமான இழக்கிறத பாக்குறோம். கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் யோசித்தா இதெல்லாம் பிராடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி மக்களை ஏமாத்தக்கூடியவன், ரத்த வாந்தி எடுத்துருவான்னு சொல்லக்கூடியவன், போலீஸ்காரர் அந்த பக்கம் வந்தாருன்னு அலறுவான். போலீஸ்காரர் வருவாரு, சொல்லுவாரு, டே என்னடா பண்ற, ஏமாத்திரியான்னு சொல்லுவாரு. இந்தா போயிட்டேன் சார் அப்படின்னு அலறுவான். இவன் எதுக்கு பயப்படுறான்? ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா போலீஸ்காரருக்கு சூனியம் செய்ய வேண்டியதானே, அவரை ரத்த வாந்தி எடுக்க வைக்க வேண்டியதானே. இவன் பக்கமே தலையை காட்ட மாட்டாரு அடுத்து. ஆனா போலீஸ்காரரை பார்த்து பயப்படுறா. அப்ப என்ன தெரியுது? இது பிராடு, இது பொய். உண்மையான ஈமான் உள்ளவங்களா இருந்தா அந்த நேரத்தில் அவனை 4 மிதி மிதிச்சு இதெல்லாம் பொய் நிரூபிச்சிருக்கணும். ஆனா அல்லாஹ்வை நம்புறவங்களுக்கு கூட அந்த இடத்துல வேற ஏதாவது ஆயிரும் அப்படின்னு பயப்படுறத பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்றாங்க, பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை. அதெல்லாம் எதுக்கு? அதுல இருந்து படிப்பினை பெறணும். பிற்காலத்துல தஜ்ஜால் வருவான், அவன் நிறைய அற்புதங்களை செய்வான். எந்த அளவுக்கு அற்புதம்? சின்ன சின்ன பித்தலாட்ட காரியங்களை பார்த்து நம்ம ஈமான் இழக்கிறோமே. தஜ்ஜால் வருவானா அவன் போலியான காரியங்களை செய்ய மாட்டான், மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வான். எந்த அளவுக்கு ஹதீஸ்கள்ல சொல்லப்படுகிறது, அவனுடன் மலையளவுக்கு சாப்பாடு இருக்கும். மலையளவுக்கு, ஒரு மலை எவ்வளவு உயரமா இருக்கு அந்த அளவுக்கு அவன்கிட்ட சாப்பாடை வச்சிருப்பான், ரொட்டி துண்டுகளை வச்சிருப்பான். அவன் கையில ஒரு நதியை வச்சிருப்பான். இதுக்கு மேல வேற என்ன இருக்கணுங்கிற? ஒரு நாட்டுல மக்கள் வாழ்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தான். அவன்கிட்ட சாப்பாடு இருக்கும், அவன்கிட்ட தண்ணி இருக்கும். மலை அளவுக்கு இறைச்சிகளை வச்சிருப்பான், கறியை வச்சிருப்பான், மாமிசங்களை வச்சிருப்பான். இது அற்புதம். உலகத்துல எல்லா பகுதிகளுக்கும் போவான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொண்டு வருவானா. இதுக்கு மேல வேற என்ன அற்புதம் இருக்கு? யாரால செய்ய முடியும் இத? சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரு காப்பியை கொண்டு வருவான். அவன் சொர்க்கம் காட்டக்கூடிய நரகமா இருக்கும், அது வேற விஷயம். நரகம் காட்டக்கூடிய சொர்க்கமா இருக்கும். ஆனா சொர்க்கத்தை நரகத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுவான். இவ்வளவு விஷயங்களையும் செய்வான். ஈமான்ல பலகீனம் உள்ளவன் என்ன செய்வான்? இவர்கிட்ட தான் நல்ல சாப்பாடு இருக்குதுல, ஒரு நதியவே கைவசத்துல வச்சிருக்காருல, சொர்க்கத்தை கொண்டு வந்து காட்டுறாருல, நீ தான் ரப்பு, நீ தான் அல்லாஹ் சொல்லிடுவான் ஈமான்ல பலகீனமானவன். ஆனா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமான்ல உறுதி உள்ளவர் எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா? ஒரு மனிதரை சொல்றாங்க, தஜ்ஜால் இப்படி எல்லாம் பித்னாக்களை பண்ணும் போது ஒரு மூமினை பிடிப்பான். ஈமான்ல உறுதி இல்ல ஒரு மனிதரை தஜ்ஜால் பிடிப்பான். பிடிச்சு கேட்பான், டேய் என்னடா என்ன மறுக்கிறியா, நீ என்ன நம்பு, நான் தான் உன்னுடைய அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான் தஜ்ஜால். அப்ப அந்த மனுஷர் சொல்லுவாரு, அல்லாஹ்வா? அல்லாஹ் பத்தி எனக்கு தெரியும், உன்னைய பத்தியும் தெரியும் என்று சொல்லி அவரை மறுப்பார். அந்த மூமின், நீ கடவுள் கிடையாது, அல்லாஹ் வேற, நீ வேற, நீ பொய்யன் என்று சொல்லுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த பொய்யன் நீ தான் என்று சொல்லுவார். தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? அவர் முதுகும் வயிறு வீங்குற அளவுக்கு அவரை அடிப்பான். வயிறு முதுகு வீங்கும். நிறைய மக்கள் தஜ்ஜாலுக்கு பின்னாடி போவாங்க, அடிச்சுட்டு கேட்பான், இப்பயாவது என்ன நம்புறியா கேட்பான் தஜ்ஜால். இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் கேட்பான், நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இந்த சின்ன விஷயம் அட்ரஸ் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் தர்கா கட்டக்கூடிய நாம அவுலியாவா இல்லையாங்கிறதுக்கு ப்ரூஃபே கிடையாது. அவங்க பின்னாடி போய் அவர்களை வழிபடக்கூடிய நம் சமூக மக்கள் இவ்வளவு அற்புதங்கள் செய்யக்கூடிய தஜ்ஜாலுக்கு தர்கா கட்ட மாட்டாங்களா? தஜ்ஜால் பின்னாடி போகாமையா இருப்பாங்க? போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜால் பின்னாடி போகக்கூடியவர்களில் அதிகமானவங்க யாருன்னா பெண்கள் தான். பெண்கள் தான், பெண்கள் தான் அதிகமா போவாங்களா? மூட நம்பிக்கைக்கு இவர்கள் அடிக்ட், இவர்கள் அடிமை. தஜ்ஜால் வரும்போதும் அவங்க பின்னாடி பெண்கள் பட்டாளம் தான் போகும். நிறைய ஆண்கள் இறை நம்பிக்கையில உறுதியா இருப்பாங்க, ஆனா பெண்கள் தடமுரண்டு போவாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்புவாங்க. அந்த மூமின் அடுத்து கேட்பான். அப்போ அந்த மூமின் அப்பையும் மறுப்பாரு. தஜ்ஜால் சும்மா விட மாட்டான். அந்த மூமினை பிடிச்சு அவர் தலையில ரம்பத்தை வச்சு 2 கூரா வெட்டுவார். தலையில ரம்பத்தை வச்சு 2 கூரா, உடம்புல ஒரு பாதி இந்த பக்கம் போகும், உடம்புல இன்னொரு பாதி இந்த பக்கம் போகும். வெட்டுவார், கொலை செஞ்சிருவான். அல்லாஹ் சோதனைக்காண்டி அப்படிப்பட்ட ஆற்றல தஜ்ஜாலுக்கு தருவான். அதுக்கு பின்னாடி என்ன செய்வான் தஜ்ஜால்? அந்த வெட்டி போட்ட அந்த 2 துண்டுகளுக்கு மத்தியில தஜ்ஜால் ஒரு நடைய போடுவான். நடைய போட்டுட்டு அந்த மனுஷருடைய உடம்ப திரும்ப சேர்த்து உயிரை கொடுத்து கேட்பான், இப்பயாவது என்ன நம்புறியா? நீ
நான் உன்னை கொலை செஞ்சேன்ல, கொலை செஞ்சுட்டு உனக்கு உயிரையும் கொடுத்தேன்லடா, நான் தான் உன்னுடைய இறைவன், என்ன நீ வணங்கு சொல்லுவான் தஜ்ஜால். அந்த மூமின் சொல்லுவாரு, ஓ மஸ்தத்து ஃபீக இல்லா பஸீரத்தன், உன் விஷயத்தில் எனக்கு இன்னும் தெளிவு அதிகமாக இருக்கிறது, நீ பொய்யன் தான் என்று அவர் அந்த இடத்துல அவர் சொல்லுவாராம். அதுக்கு பின்னாடி தஜ்ஜால் என்ன செய்வான், அவரை தூக்கி நரகத்துல போடுவானா, ஆனால் சொர்க்கமாக இருக்கும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த மனிதரை சொல்றாங்க, ஹாதா அலமுன் நாஸ் இந்தல்லாஹி ஷஹாதத்தன், இந்த மனிதர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயிர் தியாகத்தை செய்தவர். யார்? இந்த மனிதர். இப்படி நம்ம இருக்கணும். எப்படி? நம்மளையே கொண்டு 2 கூரா போட்டு நமக்கு திரும்ப உயிரை கொடுத்து என்ன வணங்குடான்னு சொன்னாலும், என்கிட்ட கையேந்துடான்னு சொன்னாலும் உன்கிட்ட கேட்க மாட்டேன், நீ அல்லாஹ் கிடையாது என்று சொல்லணும். ஏன்? ஃப்ராடுங்கிறதுக்கு அல்லாஹ் சில பலகீனங்களை வச்சிருப்பான், சில பித்தலாட்ட காரியங்களை பண்ணலாம். பொய்யன் என்பதற்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் வச்சிருப்பான். இவ்வளவு அற்புதம் செய்யக்கூடிய தஜ்ஜாலுக்கு ஒன்றரை கண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அலா இன்னஹு அவர், தஜ்ஜால் யார் தெரியுமா? அவன் ஒற்றை கண்ணன், அவன் ஒன்றரை கண்ணு. ஒரு கண்ணு அவனுக்கு சரியா இருக்கு, டோரி கண்ணாக. இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், ஆனா உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் கிடையாது. சிந்திக்கக்கூடியவன் கேட்பான், நீ அல்லாஹ்னு சொல்றியடா, சொர்க்கத்தை காட்டிய நரகத்தை காட்டியே, ஏண்டா உன் கண்ணு இப்படி சூத்தையா இருக்கு? ஏண்டா உன் கண்ணு ஒற்றை கண்ணா இருக்குது? ஒரு கண்ணு ஏண்டா விளங்காம இருக்கு? அப்படின்னு அறிவுள்ளவர் சிந்திப்பான், ஈமான் உள்ளவர் சிந்திப்பான். எல்லா இடத்துக்கும் போவானா? மக்காவுக்கு மதினாவுக்கு போக முடியாதா? ஈமான் உள்ளவர் சிந்திப்பா, நீ இறைவனா இருந்தா உன்ட்ட மலையில இருக்க கூடாது, எல்லா இடத்துக்கும் போறீல, மக்காவுக்குள்ள போ பாப்போன்னு கேட்பான். மதினாவுக்குள்ள உன்னால போக முடியுமா? முடியாது. இப்படி அறிவுள்ளவன் சிந்திப்பான். ஈமான்ல உறுதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பொய்யர்கள் என்று நிரூபிப்பதற்கு இப்படி சான்றுகளையும் வைத்திருக்கிறான். ஆனா அந்த சான்றுகளை மக்கள் யோசிச்சு பார்க்கிறது கிடையாது. இப்படி அல்லாஹ் மேல உறுதியா நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம். இந்த இறையச்சம் நமக்கு இருக்கணும். இந்த மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மூட நம்பிக்கை தான் ஈமானை கெடுக்கக்கூடிய எல்லா காரணங்களாக இருக்கிறது. மூட நம்பிக்கை தான் இன்னைக்கு பாக்குறோம். பாருங்க, பேய் பிடிக்குதுன்னு ஒருத்தர் லூசா அலைகிறான், எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, சூனியம் வச்சிருக்காங்கன்னு கண்ட கண்ட இடங்களுக்கு போறான். அவனுக்கே உடம்புல வீக் ஆயிருது, உடம்புல பாதிப்பு வருது, அழுகுறான், கஷ்டப்படுறான். அதெல்லாம் பார்க்கும்போது பேய்ங்கிறது உண்மை போல. இந்த அழுகுறான் பாரு, என் மாப்பாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என் உமாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என் அண்ணன் தம்பிக்கு பேய் பிடிச்சிருக்கு. திடீர்னு என்ன செய்யறான்? மாடி இருந்து குதிக்கிறான், திடீர்னு என் மரத்து மேல ஏறுறான். இப்படி எல்லாம் பேசுறத பாக்குறோம். இந்த பேய் இப்படி எல்லாம் மக்கள் அல்லோலப்படுகிறார். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது, ஹிஸ்டீரியா என்று ஒரு நோய் இருக்கிறது. ஹிஸ்டீரியான்னு சொல்லி இந்த பேய் மேல, பிசாசு மேல, பில்லி சூனியத்து மேல ஆழமான நம்பிக்கை ஒருவருக்கு இருந்தால், அவருடைய வாழ்க்கையில எப்பயாவது சில கஷ்டங்கள் வரும்போது அல்லது அவர் சில தவறுகளை செய்யும் போது, குற்ற உணர்வு அதிகரிக்கும் போது, இந்த ஆழமா நம்புறாரு பேய் பிசாசு, இந்த நம்பிக்கை தலை தூக்கும். அவன் நினைச்சுக்கிடுவான், அவன் பேய் இருக்குன்னு நினைக்கிறான், ஆனா பேய் இல்ல. ஆனா அவன் தவறுகளை செய்யும் போது, குற்ற உணர்வு வரும்போது அல்லது ஏதாவது ஒன்றினால் பாதிக்கப்படும் போது, அவன்கிட்ட இந்த மனசுல பதிஞ்சிருக்கிறதே அந்த கெட்ட நம்பிக்கை, அது அவனுடைய உள்ளத்துல மேலோங்கும். நமக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான். நினைச்சு என்ன செய்வான்? அதே மாதிரி அவனுடைய நடவடிக்கை அவன் அமைச்சுக்கிடுவான். இது எதனால வாழ்க்கையை வீணா போயிருது? எதனால? அந்த தப்பான நம்பிக்கையினால. பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, எல்லாமே அல்லாதான், அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை என்று ஒருவன் நம்பினா அவன் இந்த மாதிரி எல்லாம் பைத்தியமாகுவானா? லூஸ் ஆகுவானா? ஆக மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸலஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வையே நம்பி அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, இவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சைத்தானால ஒண்ணும் செய்ய முடியாது. சைத்தான் யாரை வழி எடுப்பான்? இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட
அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக. விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பேய் பிசாச நம்புறானே, தர்கா வழிபாட்டை உண்மை நினைக்கிறானே, அவனை வந்துதான் ஷைத்தான் வழிகெடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஒரு பெண்மணி. அந்த அறிவுள்ள பெண்மணி அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியாக இருந்த மூமின்களின் தாயாரான அந்த பெண்மணி இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எப்படி ஒரு முடிவை கட்டுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் காலத்தில் ஷவ்வால் மாதத்தை பீடை மாதமாக கருதினார்கள். நம்ம ஊர்ல சஃபர் மாதத்தை பீடை மாதம் நினைக்கிறாங்கல்ல. அந்த மாசம் முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னா அந்த மாசம் கல்யாணம் முடிக்க கூடாது, அந்த மாசத்துல மீன் சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி சேரக்கூடாது. சஃபர் மாசமா அந்த மாசத்துல நல்ல காரியங்களை செய்யக்கூடாது, அது பீடை மாசம் அப்படின்னு நினைக்கிறத பாக்குறோம். மூட நம்பிக்கை. திருமணமா நல்ல நாளை பாரு, கெட்ட நாளை பாரு அப்படின்னு சொல்ற பாக்குறோம். உலகத்துல நல்ல நாள் கெட்ட நாள் ஒன்று இருக்குதா? ஒரே நாள்ல சில பேருக்கு நல்லது நடக்குது, சில பேருக்கு கெட்டது நடக்குது ஒரே நாள்ல. அப்புறம் எப்படி எல்லா பேருக்கும் ஒரே நாள் நல்ல நாள் இருக்க முடியும், கெட்ட நாளா இருக்க முடியும்? கிடையாது. அல்லாஹ் நான்னா நன்மை வரும், அல்லாஹ் நான்னா தீங்கு வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர்கள் காலத்துல ஷவ்வால் மாதத்தை பீடை மாதமாக கருதுகிறார்கள். அந்த மூட நம்பிக்கைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க? பெண்கள் அப்படி இருக்கணும், அறிவை பயன்படுத்தணும், ஈமான பயன்படுத்தணும். அவங்க கேட்கிறாங்க, தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால். மக்களை பார்த்து கேட்கிறாங்க, மக்களே நீங்க ஷவ்வால் மாதத்தை பீடை மாதமா நினைக்கிறீங்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் மாசம் என்ன கல்யாணம் முடிச்சாங்க. ஓ பனாபி ஃபீ ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் தான் என்னுடன் சேர்ந்தார்கள். பீடை ஷவ்வால் மாசம் பீடை மாசம்னா அந்த மாசத்துல நல்ல காரியங்களை செய்யக்கூடாதுன்னா அந்த மாசம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த மாசம் ரசூல்லா என்னோட நெருக்கமானாங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்ல என்னை விட நபி அவர்களுக்கு விருப்பமான மனைவி யார் இருக்கா கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பீட மாசம் உண்மைன்னா ஷவ்வால் மாசத்துல திருமணம் முடிச்ச எனக்கு திருமணத்துல விரக்தி ஏற்படணும், கணவன் மனைவி சண்டை வரணும், நபி அவர்கள் என்ன வெறுக்கணும், என்ன தலாக் விடணும். ஆனா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்ல நான் தான் ரசூல்லாவுக்கு அதிக விருப்பமுள்ள மனைவி. எங்க போச்சு உங்க பீடை, எங்க போச்சு உங்க ஷவ்வால் கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டாமா? சஃபர் மாசத்துல கல்யாணம் முடிச்சவன் நல்லவனா இல்லையா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிச்சவன் சந்தோஷமா வாழலையா? சரி, நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறானே அவன் எல்லா பேரும் நல்லா வாழ்றானா? அவன் குடும்பத்துல பிரச்சனையே வரலையா? கணவன் மனைவி முறிவு ஏற்படலையா? எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அந்த கெட்ட நம்பிக்கையை நம்பினா சைத்தான் அப்படியே அவர்களை வழிகெடுப்பான். இதுதான் உண்மை. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கை இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். இதை நம்ம கவனத்துல வைக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய பயம் எப்படி இருக்கும் நம்மகிட்ட, அதுக்கும் ஒரு பெண்ணுடைய வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய பயம் நம்ம இடத்துல எப்படி இருக்கணும்? ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, தவறு பண்ணிடுறாங்க, விபச்சாரம் செஞ்சிடறாங்க. ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டு நபி அவர்கள்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு குழந்தை வேற உருவாயிருச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா? விபச்சாரம் செய்தால், திருமணம் முடிந்தவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கொலை, அவர்களை கொல்ல வேண்டும், அதான் தண்டனை.
திருமணம் முடிக்காத விபச்சாரம் செஞ்சா அவர்களுக்கு கசையடி தரணும். இந்த பெண்மணி திருமணம் முடித்தவர், குழந்தை உருவாயிருச்சு, எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? எதுக்கு கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சாங்க. இல்ல, தானாக வந்து நான் தப்பு செஞ்சு எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க? ஒன்ன தண்டிக்கலாம், ஆனா அவன் வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தையை தண்டிக்க முடியாது. இப்ப ஒரு உயிர் கிடையாது, 2 உயிர். அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு வா, அதுக்கு பின்னாடி தண்டனையை தருவோம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வயிற்றுல இப்பதான் குழந்தை உருவாயிருக்கு, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க, எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாளுங்க ஆகும்? 10 மாசம் ஆகும். 10 மாசம் கழியுது, குழந்தையை பெற்றெடுத்துட்டு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்க. 10 மாசம் கழிஞ்சிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வான்னு சொன்னீங்க, இந்தா என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுத்துட்டேன், எனக்கு தண்டனையை கொடுங்க கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்பையும் சொன்னாங்க, இந்த பாருமா, இப்போ உனக்கு தண்டனை கொடுத்தா இந்த குழந்தை யாரு பாதுகாக்கிறா? குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமே. தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். 2 வருஷம் கழியட்டும், அந்த குழந்தை தானாக சாப்பிடக்கூடிய ஒரு பருவத்தை அடையட்டும், அதுக்கு பின்னாடி வா சொல்றாங்க. ஒரு குழந்தை தானால கையில எடுத்து சாப்பிடுது. தானால சாப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்? தாயுடைய பால் தேவையில்லாம ஆங்காங்க கிடைக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை அடையணும். மார்க்கத்துல பால் குடி சட்டம் 2 வருஷம். 2 வருஷம் கழியுது. எத்தனை வருஷம்? 2 வருஷம் கழியுது. இந்த பெண்மணி தண்டனையை கேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தைய கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அதுக்கு பின்னாடி அந்த பெண்மணி நபி அவர்கள்ட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் குழந்தை தானா சாப்பிட்டாதான் எனக்கு தண்டனை தருவீங்கன்னு சொன்னீங்க, என் குழந்தைய பாருங்க, அது தானா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அது கையில ரொட்டி துண்டு இருக்கு, எனக்கு தண்டனையை தாருங்கள் கேக்குறாங்க. எப்படிப்பட்ட பயம்னு பாருங்க அல்லாஹ் மேல. நம்ம எப்படி இருக்கிறோம்? தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யாத பரிசுத்தவான் மாதிரி, அப்படியே அவுளியா குஞ்சு மாதிரி அப்படியே உலகத்துல என்ன செய்யறது? வளம் வர்றது. கொஞ்சமாவது மன உறுத்தல் இருக்குதா? கவலை வரணும்லங்க. தப்பு செஞ்சுட்டா கவலை வரணும். அந்த கவலை தான் நாளை விட நம்மளை தப்பு செய்ய விடாம தடுக்கும். கவலைப்படு, அந்த கவலைனால நீ திருந்துவ. கவலைப்படாம துணிச்சலா செஞ்சா, தப்பு செஞ்சுட்டு கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருந்தா என்னைக்கு திருந்துறது? திருந்த முடியாது. அந்த பெண்மணி பாருங்க, 3 வருஷம் கழிஞ்சாலும் கூட தான் செஞ்ச தப்ப நினைக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. இந்த உலகத்துல வேணா தண்டனை அனுபவிக்கலாம், நம்ம மக்கள் நம்மளை கொலை செய்யலாம், கல்லடிய வாங்கலாம், ஆனா மறுமையில நம்ம விபச்சாரம் செஞ்சதுக்காண்டி அல்லாஹ்ட்ட தண்டனை வாங்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பயம். என்ன நடக்கும்? உலகத்துல வந்து இப்படி நான் விபச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? விபச்சாரின்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணிட்டு மறைச்சிட்டு போயிட்டா யாருக்கு ஒண்ணும் தெரியாது, நானும் நல்லவனு காட்டிக்கிறலாம். ஆனா அந்த பெண்மணி அதுக்கு முன் வர்றாங்க. விளைவு என்ன? ஊர் மக்கள் எல்லாம் விபச்சாரி என்ற பட்டத்தை சூட்டுவார்கள். அப்படி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை, இந்த பெண்மணி ஒரு விபச்சாரி, இந்த பெண்மணிக்காக நீங்கள் தொலை வைப்பதா? ஒரு விபச்சாரிக்காண்டி நீங்க தொலை வைக்கலாமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ஊர் உலகம் பேசும், விபச்சாரின்னு பேசும். குழந்தைய விட்டு அந்த பெண்மணிக்கு பாசம் இல்லாமையா இருக்கும்? பெத்த குழந்தை, அதுவும் சின்னஞ்சிறு வயசுல இருக்குது, குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அந்த குழந்தை பாசம் அவர்களை தடுத்துச்சா? தடுக்கல. ஊர் என்ன வேணா பேசிட்டு போ, விபச்சாரின் பட்டம் சொல்றியா சொல்லிட்டு போ, என் குழந்தை பிரச்சனை இல்ல, ஆனா நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொல்லி தண்டனை வாங்குறாங்க. நபி அவர்கள் இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி தானா முன் வந்து தண்டனை தரப்படுகிறது, கல்லடி கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்மணி மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொலை வைக்க போறாங்க. உமர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எப்படிப்பட்ட ஆளு? இவ ஒரு விபச்சாரி, இவளுக்காண்டி நீங்க தொலை வைக்கலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே அப்படி சொல்லாத, இந்த பெண்மணி நீ சாதாரண இடப்படாத, இந்த பெண்மணி தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அவன் மனம் திருந்திருக்காளே, அல்லாஹ்வுக்கு பயந்திருக்காளே. லக்கது தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் தௌபாவை செய்து விட்டாள்.
எப்படிப்பட்ட தௌபா? லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகள் 70 பேருக்கு இந்த ஒரு பெண்மணி செஞ்ச பாவ மன்னிப்பின் நன்மைகளை பங்கு வச்சு கொடுத்தா லவசியத்தும் 70 பேரும் சொர்க்கம் போயிருவாங்க. 70 பேருக்கு போதும். 70 பேர் வெற்றி அடையக்கூடிய நன்மையான காரியத்தை பாவ மன்னிப்ப இந்த ஒரு பெண்மணி செஞ்சிருக்கா, அவருடைய தௌபாவை நீ சாதாரண இட போடாத என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்படி இறைச்சி நமக்கு இருக்கணும். தப்பு செய்யறோமா? தப்பு செய்யாம இருக்க முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். தப்பு பண்ணிட்டோமா கவலைப்படணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அடுத்து செய்யாம இருக்க முயற்சி செய்யணும். இப்படி பெண்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இறுதியாக சில சம்பவங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து மார்க்க சட்ட திட்டங்களை இதை நம்ம ஒரு மூமின் எப்படி கடைபிடிக்கணும், இதற்கும் நபித்தோழருடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த பர்தா விஷயத்தை பார்க்கிறோம். எத்தனை பெண்கள் முழுமையா கடைபிடிக்கிறாங்க? நிறைய பெண்கள் கடைபிடிக்கிறதே கிடையாது. சர்வ சாதாரணமாக அரைகுறை ஆடையில முதுகு தெரிகிற மாதிரி, இடுப்பு தெரிகிற மாதிரி செல்றத பார்க்கிறோம். இதெல்லாம் பர்தா. பர்தானா என்ன? முகமும் 2 கையும் தெரிஞ்சா மட்டும் போதும், மற்ற உறுப்புகளை எல்லாம் மறைக்கணும். இப்படி இஸ்லாம் சொல்கிறது. பர்தாவை கடைபிடிக்காத பெண்களை பார்க்கிறோம், திருமண ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காத பெண்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான்னு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியும், ஆனாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசு கிடையாது. ஆனா அற்பமா தூக்கி எறியறத பார்க்கிறோம். இது ஒரு மூமினுக்கு அளவு கிடையாது. ஒரு சம்பவம் நடக்கிறது, நன்றாக கவனியுங்கள். நபி அவர்கள் காலத்துல ஒரு பெண்மணி வருகிறார், கருப்பு நிற பெண்மணி. அழகு இல்லதான், கருப்புன்னு சொன்னா ஒரு மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு கருப்பு நிற பெண்மணி நபி அவர்கிட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அத்தகஸ்ஸஃபு இன்னி உஸ்ரஉ, எனக்கு இழுப்பு நோய் இருக்கிறது, ஃபிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நான் ரோட்ல கீழே விழுந்துடுறேன், என்னுடைய ஆடை அகன்று விடுகிறது, ஃபதுல்லாஹலி, அல்லாஹ்விட்ட எனக்காண்டி துஆ செய்யுங்க, இந்த நோய் நீங்க எப்படியாவது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பாருமா, இந்த நோயை நீ சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீன்னா அதை பொறுத்ததுக்காண்டி அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இந்த நோயை சகிச்சுக்கிட்டு நீ பொறுமையா இருந்தீன்னா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். நீ விரும்பினா நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் நோயை நீக்கிடுவான். இந்த நோய் நீங்கணுமா அல்லது உனக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சொர்க்கமா? அது எங்க இருக்கு? அதை யாரு பார்த்தா? நம்ம பேசுவோம். சொர்க்கத்தை யாருப்பா பார்த்தா? சொர்க்கம் எங்க இருக்கு? அது அப்புறம் தானே. இப்ப என்ன? இப்ப நான் சிரமப்படுறேனே, எனக்கு இந்த உலகத்துல வேணும், சொர்க்கத்தெல்லாம் தூர போடு, அப்புறமேட்டு பார்ப்போம். அப்படிதான் நம்ம வாயில இருந்து வருது. ஆனா அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கம் கிடைக்குமா அல்லாஹ்வின் தூதரே, அஸ்பீர், நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த நோய் வந்தாலும் பரவாயில்லை, இன்னொரு ரோட்ல விழுந்தாலும் பரவாயில்லை, நான் பொறுத்துக்கிறேன், எனக்கு அந்த சொர்க்கம் கிடைச்சா போதும் என்று சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெண்ணினுடைய ஈமான் அதோட முடியல. அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இழுவை நோய் வேண்டுமானால் இருந்து போகட்டும், நான் ரோட்ல விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய ஆடை அகலுகிறது, என்னுடைய நான் அப்படி இழுவை நோயில விழுகும் போது என்னுடைய ஆடை அகலுகிறது, ஃபதுல்லாஹலி அல்லாஹ் அத்தகஷ்ஷஃப, என்னுடைய ஆடை அகலாமல் இருக்க துஆ செய்யுங்கள். எப்படிப்பட்ட இறையச்சத்தை பாருங்க. கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, ரோட்ல நான் இழுவை நோயால பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா நான் இழுவ நோய் வரும்போது கூட என்னுடைய ஆடை அகலாம இருக்கணும், நான் பர்தாவுடைய சட்டத்தை மீறாமல் நான் இருக்கணும், என்னுடைய மானம் பாதுகாக்கப்படணும் என்று அந்த பெண்மணி சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேருக்கு கடைபிடிக்கல, நிஜமா கடைபிடிச்சாங்க, அது மேல முழு நம்பிக்கை வச்சு கடைபிடிச்சாங்க, விரும்பினாங்க. நோய் வந்தா பரவாயில்லை, ஆனா ஆடை அகலக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்களை பார்க்கிறோம், தெருக்கல்ல ஆங்காங்க சுத்தி வர்றதை பார்க்கிறோம், உடம்புகளை வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். இது ஈமானா? இது இஸ்லாமா? இது பர்தாக்கு மட்டும் இருக்கக்கூடாது, பர்தா மாதிரி மார்க்கம் எதுவெல்லாம் உங்களுக்கு சட்டமாக சொல்லி இருக்கிறதோ, எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு திருக்குரானில் வலியுறுத்தி இருக்கிறானோ, எதையெல்லாம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மனித குலத்துக்கு ஏற்றதாக போதித்திருக்கிறார்களோ,
எல்லாவற்றையும் நம்முடைய உயிரை விட மேலாக நம்ம நேசிக்கணும். பர்தாவுடைய சட்டம் வருது. அப்ப சஹாபிய பெண்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே தங்களுடைய கீழாடையை எடுத்தாங்க, கிழிச்சாங்க, முக்காடு போட்டுக்கிட்டாங்க. முக்காடுன்னு ஒண்ணு இல்ல, அவங்ககிட்ட இருந்தது ஆடைதான். ஆடையை கிழிச்சாங்க, முக்காடை போட்டுக்கிட்டாங்க. வசனம் இறங்கின உடனே ரசூல்லாட்ட முக்காடை போட்டு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்க பர்தாவை கடைபிடிக்கிறோமான்னு. ஏன்னா செய்தி தான் வருது. அந்த செய்தி வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய வசனத்தை செயல்படுத்துறோமே, உடனே பர்தா இல்ல, டிரெஸ் கிளி, ஏதாவது துணியை எடு, தலையில போடு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணு. இப்படித்தான் சஹாபிய பெண்கள் இருந்தார்கள். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்க கவனத்தில் வச்சு அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். எந்த ஒரு அற்ப விஷயத்துக்காகவும் ஈமானை நாம் இழந்துவிடக் கூடாது. ஈமானில் உறுதியாக இருந்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல, ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை செய்த வேலைக்காரியைப் போல மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah